பிறை 8 வரும் வரை மக்காவிலே காத்திருப்பார். அடுத்து யார் ஹஜ்ஜுல் இஃப்ராத் அல்லது ஹஜ்ஜுல் கிரான் செய்வதற்காக வந்திருக்கிறார்களோ, அதாவது ஹஜ் மட்டும் செய்வதற்காக யார் வந்தார்களோ அல்லது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து ஒரு இஹ்ராமில் செய்வதற்காக யார் வந்தார்களோ அவர்கள் தவாஃபை முடித்து சஅயையும் முடித்து விட்டால் தங்களது தலைமுடியை சிரைக்கவும் கூடாது, வெட்டி கொள்ளவும் கூடாது. அவர்கள் இஹ்ராமிலேயே இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய அந்த பிறை யௌமு தர்வியா 8வது நாள் வரும் வரை, யௌமு தர்வியா வந்தவுடன் அதே இஹ்ராமிலேயே அவர்கள் புறப்பட்டு மினாவிற்கு செல்வார்கள். எவ்வளவு காலமாக இருந்தாலும் அவர்கள் அதே இஹ்ராமில் தான் இருக்க வேண்டும். இஹ்ராமில் தடை செய்யப்பட்ட எல்லா செயல்களையும் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய ஹாஜிமார்களே, உம்ராவை முடித்து நீங்கள் மக்காவிலே தங்கியிருக்கும் காலமெல்லாம் தவாஃபை கொண்டும் நஃபிலான வணக்க வழிபாடுகளை கொண்டும் உங்களுடைய இந்த ஹஜ் வணக்கத்தை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நன்மையை அதிகம் தேடிக்கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8 வந்தவுடன் நீங்கள் எந்த இடத்தில் எந்த ஹோட்டல்களில் தங்கியிருக்கின்றீர்களோ அங்கிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய எண்ணத்தில் இஹ்ராமை அணிந்து கொள்ள வேண்டும். உம்ரா செய்வதற்கு முன்பு இஹ்ராம் அணியும் போது என்னென்ன செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் உங்களுக்கு கூறினோமோ அந்த அனைத்தையும் இந்த ஹஜ்ஜுடைய இஹ்ராமுக்கு முன்பதாகவும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதாவது தேவை என்றால் நகங்களை வெட்டிக் கொள்வது, உங்களுடைய தேவையற்ற முடிகளை களைந்து கொள்வது, குளித்து சுத்தம் செய்து கொள்வது, உங்களுடைய உடலுக்கு நறுமணம் பூசிக்கொள்வது, தைக்கப்பட்ட ஆடைகள் அனைத்தையும் கழற்றிக் கொள்வது. இப்படி நீங்கள் முடித்ததற்கு பிறகு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நிய்யத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு அதிகம் முடியுமோ நீங்கள் தல்பியா கூற வேண்டும். இதற்கு முன்பு நாம் கூறிய அந்த தல்பியா வாசகத்தை அதிகம் அதிகம் நீங்கள் கூற வேண்டும். துஹருடைய நேரத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய தங்குமிடங்களிலிருந்து இஹ்ராம் அணிந்தவர்களாக புறப்பட்டு மினாவை நீங்கள் சென்றடைய வேண்டும். பெண்கள் எப்படி இஹ்ராம் அணிய வேண்டும் என்று நாம் இதற்கு முன்பே கூறியிருக்கின்றோம். அதுபோன்று அவர்கள் தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து எண்ணத்தை செய்து அவர்கள் புறப்பட வேண்டும். தங்களுடைய முகத்தை மறைக்கக்கூடாது, கைகளை மறைக்கக்கூடாது, கால்களை மறைக்கக்கூடாது. இந்த விஷயங்களை இவர்கள் பேணியவர்களாக மினாவை சென்றடைய வேண்டும். மினாவில் சென்றதற்கு பிறகு லுஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மகரிப் தொழுகை, ஐஷா தொழுகை, சுபுஹ் தொழுகை, இந்த 5 நேர தொழுகைகளையும் மினாவிலே நீங்கள் தொழ வேண்டும். லுஹரை 2 ரக்காத்தாக அதனுடைய நேரத்திலே தொழ வேண்டும். அஸ்ரை 2 ரக்காத்தாக அசருடைய நேரத்திலேயே தொழ வேண்டும். மகரிப் தொழுகையை அதனுடைய நேரத்திலே 3 ரக்காத்துகளாகவே தொழ வேண்டும். இஷாவுடைய தொழுகையை 2 ரக்காத்துகளாக இஷாவுடைய நேரத்தில் தொழ வேண்டும். எந்த தொழுகைகளையும் ஒரு தொழுகையை மற்ற தொழுகையுடன் சேர்த்து தொழக்கூடாது. அதுபோன்று தொழுகையினுடைய ரக்காத்துகளை முழுமையாக, அதாவது உள்ளூரில் இருக்கும் போது 4 ரக்காத்துகளாக தொழுவது போன்று தொழக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுக்காக கற்றுத்தந்த தொழுகை முறை. இந்த அடிப்படையிலே அவர்கள் தங்களது தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஹாஜிமார்களே, மினாவில் தங்கியிருக்கும் காலத்தில் ஹாஜிமார்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்க வேண்டும். முடிந்தால் குர்ஆன் ஓத வேண்டும். இப்படி வணக்க வழிபாடுகளை கொண்டுதான் அந்த மினாவில் தங்கியிருக்கும் காலத்தை அலங்கரிக்க வேண்டும். இப்படி சுபுஹுடைய தொழுகை முடித்ததற்கு பிறகு சூரியன் உதயமாகி நன்கு வெளிச்சம் வந்தவுடன் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு அரஃபா நோக்கி செல்ல வேண்டும். சங்கைக்குரிய ஹாஜிமார்களே, மினாவில் சுபுஹ் தொழுகையை முடித்து சூரியன் உதயமானதற்கு பிறகு அங்கிருந்து ஹாஜிமார்கள்
கண்ணியத்துடனும் அமைதியுடனும் ஒழுக்கத்துடனும் தங்களது பயணத்தை தொடர வேண்டும் அரஃபா மைதானத்தை நோக்கி. லுஹர் தொழுகைக்கு முன்பாக அரஃபா மைதானத்தை சென்றடைய வேண்டும். அரஃபாவிலே எங்கு வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளலாம். அங்கு உங்களுக்கு அரஃபா எங்கிருந்து ஆரம்பமாகிறது, எங்கே முடிகிறது என்ற அடையாளங்கள் இடப்பட்டிருக்கும். அந்த இடங்களுக்குள் நீங்கள் உங்களுடைய கூடாரங்களில் தங்கிக் கொள்ள வேண்டும். அரஃபா மைதானத்திற்கு வெளியிலே நீங்கள் தங்கக்கூடாது. அரஃபா மைதானத்திற்குள் நிச்சயமாக நீங்கள் தங்கியாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா தான். யார் ஹஜ்ஜிலே அரஃபாவில் தங்கவில்லையோ அவர்களுடைய ஹஜ் நிறைவேறாது. நீங்கள் உங்களுடைய கூடாரங்கள் நிர்பந்தங்களை முன்னிட்டு அரஃபாவிற்கு வெளியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு பெரும்பகுதி நேரத்தை அரஃபா மைதானத்திற்குள் கழிக்க வேண்டும். அரஃபா மைதானத்திற்குள் வந்து அங்கு திக்ர் செய்வது, துஆ செய்வது, மற்ற வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் காலையில் மினாவில் இருந்து புறப்பட்டு அரஃபா மைதானத்திற்கு வந்தவுடன் நீங்கள் வரும்போது ஏறக்குறைய லுஹருடைய தொழுகையின் நேரம் வந்துவிடும். லுஹருடைய தொழுகையின் நேரம் வந்தவுடன் முடிந்தால் அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நமீராவிற்கு சென்று இமாமுடனே லுஹரையும் அஸரையும் சேர்த்து ஜம்அ செய்து தொழ வேண்டும். அதாவது முதலாவதாக பாங்கு சொல்ல வேண்டும், பிறகு இகாமத் கூறி லுஹருடைய தொழுகையை தொழ வேண்டும் 2 ரக்காத்துகளாக, பிறகு எழுந்து இகாமத் கூறி அஸருடைய தொழுகையை 2 ரக்காத்துகளாக வேண்டும். 2 ரக்காத் தொழுகைகளையும் சேர்த்து தொழ வேண்டும். பள்ளிக்கு செல்ல முடியாதவர்கள் தங்களது கூடாரங்களிலேயே ஜமாத்தாக அமைத்து லுஹர் அஸர் தொழுகைகளை லுஹருடைய நேரத்திலே சுருக்கி ஜம்அ செய்து தொழ வேண்டும். லுஹரை லுஹருடைய நேரத்திலும் அஸரை அஸருடைய நேரத்திலும் தொழுவது கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமாகும். ஹாஜிகள் அரஃபா மைதானத்திற்கு சென்றவுடனே அவர்களுக்கு நேரம் இருந்தால் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு லுஹருடைய நேரத்தில் லுஹர் அஸர் தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு தங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், திக்ர் துஆக்கள் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, உங்களால் முடிந்த அளவு திக்ர் துஆக்களை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அரஃபா மைதானத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு நேரத்தையும் வீணான பேச்சுகளிலோ அல்லது மறதியிலோ கழித்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இவ்வுலகத்திலே அரஃபாவை விட சிறந்த ஒரு தினம் கிடையாது. இந்த சூரியன் உதிக்கும் தினங்களிலேயே அரஃபாவுடைய தினம்தான் மிக உயர்ந்த தினம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்பை குறித்து சொல்கின்றார்கள். மேலும் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய தினம் அன்று அவன் தனது அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்வது போன்று வேறு ஒரு நாட்களில் செய்வது கிடையாது. அந்த அளவிற்கு அதிகமாக அரஃபா அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அடியார்களுக்கு நரகத்தை விட்டு விடுதலை வழங்குகின்றான். மேலும் அவன் தன்னுடைய அரிசிலிருந்து அடியார்களுக்கு மிக நெருக்கமாக வந்து சொல்கின்றான். தனது வானவர்களிடத்திலே நம்மை கூறி அல்லாஹ் பெருமை அளிக்கின்றான். வானவர்களே, இவர்கள் எதை நாடி யாரை நாடி இங்கு வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய அந்த அழுகுதலை பார்த்து, நம்முடைய அந்த இறைஞ்சுதலை பார்த்து மலக்குகளிடத்திலே பெருமை பேசுகிறான். ஆகவே ஹாஜிகளே, அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். திக்ர் துஆக்களை கொண்டு உங்களுடைய அந்த அரஃபா மைதானத்தின் தங்குதலை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இப்படி சூரியன் மறையும் வரை அல்லாஹ்விடத்திலே அதிகம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அரஃபாவில் தங்கி இருக்கும் காலத்தில் சில ஹாஜிகள் செய்யக்கூடிய தவறுகளாவது, ஜபலுர் ரஹ்மா என்ற மலையை நோக்கி அவர்கள் சென்று அந்த மலையின் மீது ஏற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆகவே அதற்காக வேண்டிய முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் அந்த மலையிலே ஏறி தொழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதுவும் மார்க்கத்தில் புதுமையாக உருவாக்கப்பட்ட அனாச்சாரமாகவும் பிதஆவாகும். அதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த மலையை தொடுவது, தொட்டு முத்தமிடுவது, தடவிக்கொள்வது, இது போன்ற செயல்களை எல்லாம் ஹாஜிமார்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சிலர் துஆ செய்யும் போது அரஃபா மலையை முன்னோக்கி, அந்த ஜபலுர் ரஹ்மாவை முன்னோக்கி துஆ செய்கின்றார்கள். அதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். துஆ செய்யும் போது கிப்லாவை தான் முன்னோக்கி இருக்க வேண்டுமே தவிர மற்ற எந்த ஒரு திசையையும் ஹாஜிகள்